ஓம் நம சிவாய நமக. சிவனை நம்புங்கள், அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். ஏற்கனவே நீயே துயரத்தை தாங்கி நிற்கிறாய் என்று நினைக்கிற தருணங்களில் கூட உன்னோடு பயணம் செய்கிற ஒரு அருள்மிகு சக்தி இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. அந்த சக்திதான் உன்னை விழுந்திடாமல் காப்பாற்றுகிறது. உன்னை எப்போது தாங்கிக் கொள்கிறாயோ அப்போது அந்த தெய்வீக கைகள் உன்னை மேலே தூக்கி நிறுத்தும். வாழ்க்கை என்பது எப்போதும் இனிமையாக இருக்காது. சில நாட்களில் மகிழ்ச்சி, சில நாட்களில் சோதனை. ஆனால் சோதனைகள்தான் உன்னை வலிமையாக்கும். சோதனைகள் இல்லையெனில் வாழ்க்கையின் அர்த்தமே தெரியாது. நீ இன்றைக்கு சந்திக்கும் சிரமங்கள் நாளையே உன் வலிமைக்கான அடித்தளம். நீ இன்று உழைத்தால் நாளை உலகமே உன்னை கௌரவிக்கும். உன் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. இன்று விதைத்த விதை நாளை மரமாக வளரும். அதுபோல இன்று செய்த உன் உழைப்பு நாளை உனக்கு வெற்றி எனும் கனியைத் தரும். அதனால் இனிமேல் ஒரு நொடியும் சோர்ந்து விடாதே. உன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தியை நம்பு, சிவனை நம்பு. அவர் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். உன் நம்பிக்கையே உன்னை பாதுகாப்பார். ஓம் நம சிவாய நமக. உனது கண்களில் வழியும் கண்ணீர் மலர்கள் அல்ல, அது உன் உள்ளத்தின் வலிமையை வெளிப்படுத்தும் பொக்கிஷம். ஒவ்வொரு துளியும் உன் பயணத்திற்கு ஒரு புதிய சக்தியை அளிக்கிறது. நீ விழுந்துவிட்டாயோ என்று நினைக்கும் நேரத்தில் கூட அந்த கண்ணீர் உன்னை எழுப்பும் சக்தியாக மாறுகிறது. உன் வாழ்க்கை பாதையில் பல தடைகள் வரும். ஆனால் ஒவ்வொரு தடையும் உன்னை நிறுத்துவதற்காக அல்ல, அது உன் வலிமையை சோதிக்கத்தான் வருகிறது. நீ விழுந்துவிட்டால் மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கிறது. அதனால் தடையை பார்த்து பயப்படாதே. தடையோடு போராடி அதை தாண்டும் அந்த ஒரு நிமிஷமே உன் வெற்றியை உறுதி செய்யும். உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்லதே நடக்கும். ஏனெனில் எண்ணங்களே உன் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. நீ எதிர்மறை எண்ணங்களில் மூழ்கினால் உன் பாதையில் இருட்டே தோன்றும். ஆனால் நல்ல எண்ணங்கள் உன்னுள் பிரகாசத்தை ஏற்படுத்தும். அந்த பிரகாசமே உன் வாழ்க்கை பாதையை வெளிச்சமாக்கும். வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலே ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்கும் பழக்கம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் அந்த சிரமங்கள்தான் உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் படிகள். ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கும் சிறிய சிறிய முயற்சிகள்தான் பெரிய வெற்றியை உனக்கு தரும். உன் முயற்சி தோல்வி அடையலாம், ஆனால் தோல்வி உன்னை முடித்து விடாது. அது உன்னை புதிதாய் ஆரம்பிக்க வைக்கும். தோல்வி என்பது உன் வாழ்க்கையில் முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் கதவு. அந்த கதவை திறந்து நடக்கத் துணிந்தவனே நாளைய நாளின் சாம்ராஜ்யத்தை வெல்வான். நீ உன் வாழ்க்கையை மாற்ற நினைத்தால் முதலில் உன் எண்ணங்களை மாற்ற வேண்டும். எண்ணங்களே உன் பழக்கமாகும், பழக்கமே உன் குணமாகும், உன் குணமே உன் விதியை நிர்ணயிக்கும். அதனால் எப்போதும் உன் மனதை நல்வழியில் வைத்துக்கொள். துன்பம் வந்தாலும் அதை சிரித்து கொண்டு தாங்கு. ஏனெனில் அந்த சிரிப்பே உன் வலிமை. சிரிப்பு மட்டும் உனக்கு சுமையை குறைப்பதல்ல, அது உன்னுடன் இருப்பவர்களின் மனதையும் குளிர்விக்கும். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் வெற்றியோ தோல்வியோ அல்ல, அதை எதிர்கொள்ளும் உன் மனநிலைதான். நீ எவ்வளவு வலிமையுடன் நிற்கிறாயோ அவ்வளவு உன் வாழ்வு அர்த்தமுள்ளதாகும். இன்று உன் முயற்சி சிறியதாக இருக்கலாம், ஆனால் நாளை அது பெரியதாகும். இன்று உன் வியர்வை வீணாகாது, அது நாளை உனக்கு வெற்றியின் கனிகளை தரும். அதனால் சோர்ந்து விடாதே. உன்னுள் இருக்கும் நம்பிக்கையே உன்னை உன் இலக்கை அடையச் செய்யும். இன்று நான் உனக்கு சொல்ல வருவது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மையை பற்றியது. நீ எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நம்பிக்கை மற்றும் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை வெற்றியாளனாக்கும். நீ நாளைக்கு எதையாவது வெற்றி பெறணும் என்று நினைச்சு உட்கார்ந்தாலும் அது உடனே உன்கிட்ட வந்து சேராது. ஆனா அந்த எண்ணத்தை மனசுல நிறுத்திக்கிட்டு தினமும் உன் செயல்கள்ல அதுக்காக உழைச்சா அந்த நாளை நீ உருவாக்க முடியும். சிவபெருமான் எப்பவும் நம்ம பக்கம்தான் இருக்கிறார். ஆனா அவருடைய அருள் உனக்கு கிடைக்கணும்னா நீ உன் முயற்சியை நிறுத்தக்கூடாது. நீ முன்னேறற பாதையில தடைகள் வராமல் இருக்க முடியாது. ஆனா அந்த தடைகளை உடைத்து கடக்கிற வலிமையை சிவபெருமான் உனக்கு தருவார். உனக்கு எதிராக நிற்கும் பலரும் உன் வாழ்க்கையில் இடினு இருக்கும். சிலர் உன்னை கேலி செய்வார்கள், சிலர் உன்னை தடுக்க முயல்வார்கள், சிலர் உன்னை பார்த்து நீ முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் நீ உன் உள்ளத்தில் நான் முடியுமே என்று நம்பினால் அந்த நம்பிக்கைதான் உன்னை வெற்றியாளனாக்கும். நீ தினமும் நினைவில் கொள், இன்று நான் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி நாளைக்கு என்னை பெரிய இடத்திற்கு கூட்டிச் செல்லும். நீ விட்டுவிட்டால் நாளை கிடைக்கக்கூடிய வெற்றியையே நீ இழந்து விடுவாய். சிவபெருமான் உன் அருகில் இருக்கிறார். அவரை அழை, அவரை நினை. ஓம் நமசிவாய என்று உச்சரிப்பதிலேயே உனக்கு அமைதியும் சக்தியும் வரும். அந்த சக்தி உனக்குள் புகுந்து உன்னுடைய சோர்வை அகற்றும். நீ எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை உன்னை வலிமையானவனாக்கும்.
உலகம் முழுவதும் உன்னை எதிர்த்து நின்றாலும் நீ உன் மனசில் சிவபெருமான் என்னோடு இருக்கிறார் என்று நினைச்சா நீ தனியாக இல்ல. நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் அந்த சக்தி உன்னை காப்பாத்திக் கொண்டே இருக்கும். உன்னுடைய தோல்வி என்பதே உண்மையில் ஒரு பாடம். அது உன்னை இன்னும் வலிமையாக்கும். நீ ஒருமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை உன்னுள்ளேயே இருக்கிறது. அந்த வலிமையை உணரச் செய்யும் ஒரே சக்தி உன் நம்பிக்கை. சில சமயம் வாழ்க்கையில் பாதை தெரியாமல் போகும். இனி எப்படி செல்வது என்று கேட்கும் தருணங்கள் வரும். அந்த நேரத்தில் மனசை அமைதியாக வைத்து சிவபெருமானின் திருநாமத்தை ஜெபி. அந்த ஓசை உன்னுள் புதிய வழியை திறக்கும். உனக்குள் இருக்கும் பயம், சந்தேகம், தளர்ச்சி எல்லாம் அந்த நம்பிக்கையின் முன் கரைந்துவிடும். அதனால் ஒருபோதும் மனமுடையாதே. சிறிய சிறிய தடைகள் உன் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டுதல்தான். நீ உன்னுடைய உள்ளத்தில் உறுதியா நினைத்துக்கொள், நான் தனியாக இல்லை. சிவபெருமான் என்னோடு இருக்கிறார். நான் எடுத்த பாதை சரி. நான் வெற்றி பெறப் போறேன். அந்த நம்பிக்கையோடு நடந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமா மாறும். உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். ஆனா அதற்காக பொறுமையும் முயற்சியும் தேவை. எல்லா நேரத்திலும் நினைவு வைத்துக்கொள், சிவனை நம்பு, அவர் காப்பாற்றுவார். மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள். கையேந்தி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள். பாவம் செய்யும்போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள். நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடுதான் இன்னும் இருக்கிறேன். நீ யார் மனதும் நோகும்படி எந்த செயலையும் செய்துவிடாதே. அதைவிடவும் பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும். என்னை முழு மனதோடு நம்பு. உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிட விடாதே. நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு. நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகு. என் பிள்ளையே வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கே எதுவும் மாறிவிடாது. பெரியதாக யோசி, ஆனால் சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. தோல்வி வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதே. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என உன் முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. சிறிய அளவிலான வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும். எதற்கும் சோர்ந்து போகாதே. இருப்பது ஒரு வழிதான், ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் 1000 வழிகள் இருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள். உன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் புரியவில்லை. அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன? எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே. நீ ஏன் கவலைப்படுகிறாய்? என் பிள்ளையே, நீ கோபப்பட்டால் அதிகமாக மன்னித்து விட்டாய் எனவும், அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்கப் போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. உன் அப்பன் சிவன் மீது அனைத்து பாரங்களையும் ஒப்படைத்துவிடு. உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன். யாருமே நேர்மையாக இல்லை என்று வருந்தாதே. நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு. என் பிள்ளையே, உன்னை வீண் காக்கிடமாக எவர் நினைத்தாலும் உன்னை மிக உயரத்தில் பறக்கும் பட்டமாக நான் மாற்றிக் காட்டுவேன். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலையை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அழகாக பழகும். அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ காயப்படாமல் இருக்க முடியும். காலம் மாறும் என்ற கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கே எதுவும் மாறாது என்பதை உனக்கு நான் உணர்த்திக் கொண்டேதான் இருக்கிறேன். என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல். மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும். நான் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல, வைரத்தை என்று அவர்களுக்காக வருந்தி ஒருபோதும் உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே. ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்க ஒவ்வொரு நொடியும் அதிக பாதுகாப்புடனும் மன தைரியத்தோடும் வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆலயம் சென்றாலும் நிம்மதியில்லை, வீட்டிலும் நிம்மதியில்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாதே. நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை உறுதியாக நம்பு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 9 பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என்று கணக்கு வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று வா. அதன்பின் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறை வார்த்தைகளை பேசாதே. எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேசப் பழகு. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்துளி போல என் பார்வையில் வெளிச்சம் பட்டதும் அது நொடி பொழுதில் காணாமல் போய்விடும். உன் அப்பன் சிவன் நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை முழுமையாக நம்பு. அதுதான் பல நன்மைகள் உன்னை தேடி வர வழிவகுக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவிலேயே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும்.
நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். இனி கேட்பது அனைத்தும் கிடைக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாய். உன் கஷ்டம் தீர்ந்தது, இன்பமான புதிய விடியல் உனக்கு பிறந்துவிட்டது என முழுமையாக நம்பு என் பிள்ளையே. என் ஆலயத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவினை கொடுத்து அதன் பசியைப் போக்கு. அது உனக்கு பல நன்மைகளை விரைவாக பெற்றுத்தரும். இனி உன் வாழ்க்கை என் கையில், உன் சந்தோஷம் இனி என் கையில். வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தவே நான் இப்போது வந்துள்ளேன். என் செல்லமே, நீ தினமும் பக்தி பாடல்களை ஒழிக்கவிட்டு என்னை அழைத்துக் கொண்டேயே இருக்கிறாய். அதனால் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அதனை உனக்கு நிறையவே உணர்த்தப் போகிறேன். அதனை நீ நன்கு உணர்ந்து கொள். நீ தேடும் அனைத்தும் உனக்குள்ளேயேதான் இருக்கிறது. நீ நாடும் விதத்தில் அது செயல்படும் உணர்வுகளுக்கு அதிகம் இடமளித்து விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமலே போய்விடும். அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன். என் பிள்ளையே, தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான். இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அன்று தினமும் என்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் முன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவேன். என் குழந்தையே, மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாகுவதில்லை. அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். உன்னை வீழ்த்த எந்த திசையிலிருந்து எவர் வந்தாலும் சிவ சிவ என்று என் வார்த்தைகளை கூறு. என் பிள்ளையே, பிறகு நடக்கும் அதிசயத்தை முழுவதுமாக நீ காண்பாய். உன்னை படைத்த எனக்கு தெரியும். உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே. நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை நீ ஒரு நாளில் 21 முறையாவது சொல்ல பழகு. பயம் எதற்கு? என் செல்லமே, உன் கரத்தை பிடித்திருப்பது உன் அப்பன் ஈசனின் கரம் என்பதை மறந்துவிடாதே. நீ எதிர்கொள்வது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்ல பழகு. எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் சிறிய காலம்தான். இனி நடக்கும் அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பு என் பிள்ளையே. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் சிவபெருமான் தன் பிள்ளையை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஒரு தாயின் அன்பு உலகிலேயே மிகப்பெரிய அன்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பும் கூட சில சூழ்நிலைகளில் குறைந்து போகலாம். ஆனால் சிவபெருமானின் அருள், அவருடைய பிள்ளைகளின் மீது இருக்கும் அன்பு ஒருபோதும் குறையாது. நீ நினைக்கலாம், நானும் சாமியை கும்பிடுறேனே, நானும் நல்லதே செய்றேனே, பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்றேனே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், மேல் கஷ்டமும் வந்து குவிகிறது என்று இதுபோல கேட்கும்போது உன் மனதில் வலி அதிகமாக இருக்கும். உனக்கு வரும் சோதனைகள் எப்போதும் உனக்கே அதிகமாக இருக்கிற மாதிரி தோன்றும். ஆனால் நினைவில் கொள், இறைவன் ஒருபோதும் தன் பிள்ளையை கைவிட மாட்டார். அவர் நம்மை சோதிப்பார். அந்த சோதனைதான் நம்மை சுத்தமாக்கும். தங்கம் எப்படி பளபளப்பாக ஆகிறது, அதை அடுப்பில் வைத்து உருக்கும் போதுதான் அதே மாதிரி மனிதன் எப்படி சுத்தமாகிறான். வாழ்க்கை சோதனைகளில் உருக்கப்பட்ட பிறகுதான் நீ இன்றைக்கு அனுபவிக்கிற கஷ்டம் உனக்கு தண்டனை அல்ல, அது உனக்கான தயாரிப்பு. நீ இன்னும் பெரிய ஆசீர்வாதத்துக்காக தயாராகிறாய். நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரியும் பாதை சின்னதுதான், ஆனால் சிவபெருமானின் பார்வை பரந்தது. நாம் இன்று அழுமிடத்தில் கூட அவர் நாளைக்கு நமக்கு சிரிப்பு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சில சமயம் நீ சிந்திப்பாய், நான் தவறு செய்யவில்லை, நான் யாருக்கும் கெடு செய்யவில்லை, ஆனால் ஏன் என்னை மட்டும் சோதிக்கிறார்கள் என்று. அதற்கான பதில் எளிது. நல்லவர்களையே இறைவன் சோதிப்பார். ஏனென்றால் அவர்களை மேலும் உயர்வதற்கான பாதைக்கு எடுத்துச் செல்வது. அவர் நோக்கம், ஒரு மாணவரை எடுத்துக்கொள். சாதாரண மாணவரை பெரிய சோதனைக்கு அனுப்ப மாட்டார்கள். ஆனால் திறமை வாய்ந்த மாணவனுக்கு தான் கடினமான தேர்வு வரும். ஏனென்றால் அவர் அந்த பெரிய வெற்றியை சுமக்க கூடியவர் என்று ஆசிரியர் நம்புகிறார். அதே மாதிரி இறைவன் உன்னை அதிகமாக சோதிக்கிறார் என்றால் அவர் உன்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கை அதிகம் என்பதற்கே சான்று. என் பிள்ளை வலிமையானவன். இவன் இந்த சோதனையை தாண்டுவான். பிறகு நான் தரப்போகும் ஆசீர்வாதத்தை சுமக்க கூடியவன் என்று அவர் நம்புகிறான். அந்த நம்பிக்கைதான் உனக்கு வலிமை தரும். நீ இன்று கழுகிறாய், ஆனால் நாளை அந்த கண்ணீர் எல்லாம் சிரிப்பாக மாறும். இன்று உன்னை குறைத்து மதித்தவர்கள் நாளை உன் முன்னே வணங்கி நிற்பார்கள். ஏனென்றால் உனக்காக போராடும் இறைவன் உன்னோடு இருக்கிறார். இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் மௌனமாக இருப்பார். அவர் சோதிக்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த மௌனம்தான் உன் உள்ளத்தில் வலிமையை வளர்க்கிறது. பெரிய புயலின் நடுவே மரம்தான் வலிமையான வேர்களை பெறுகிறது. அதே மாதிரி வாழ்க்கை புயலில்தான் உன் ஆன்மா வலிமையானதாகிறது.
சோதனை என்பது முடிவல்ல, அது தொடக்கமே. அது நம்மை காயப்படுத்த வருவது அல்ல, நம்மை வளர்க்க வருவது. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நினைவில் கொள், இறைவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். சோதனைக்குப் பின் ஆசீர்வாதம் வரும், இருள் பின் வெளிச்சம் வரும், கண்ணீருக்குப் பின் புன்னகை வரும், துன்பத்துக்குப் பின் நிம்மதி வரும். அதுதான் இறைவனின் சட்டம், அதுதான் வாழ்க்கையின் உண்மை. ஓம் நம சிவாய நம. நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும், எத்தனை தடவைகள் தவறான பாதையில் சென்றாலும் அவர் எங்களை விட்டு விலகாமல் நம்மை காப்பாற்றி நடத்துகிறார். மனித அன்பு நிமித்தம் இருக்கலாம், நிபந்தனைக்கு உட்பட்டது இருக்கலாம். ஆனால் இறைவனின் அன்பு என்பது நிமித்தமற்றது, காரணமற்றது, எல்லையற்றது. நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும். சில நேரங்களில் அந்த சோதனைகள் எங்கள் மனதை உடைக்கும். ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார்கள் என்று நம்மால் கேட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் நம்மை வலிமையாக்குவதற்காகத்தான். ஒரு தாய் தன் பிள்ளையை நடக்க கற்றுக் கொடுக்கும்போது அவன் விழுந்தாலும் அழுதாலும் மீண்டும் எழுந்து நடக்கச் செய்கிறாள். அதுபோல சிவபெருமான் நம்மை விழவிடுவார். ஆனால் ஒருபோதும் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் எப்போதும் நம் அருகிலிருந்து, என் பிள்ளை இன்னும் சிறிது தாங்கு, நீ அறியாமல் நான் உனக்காக பெரிய வழிகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். நாம் சில சமயங்களில் எங்கள் விருப்பப்படி நடக்காததற்காக கவலைப்படுகிறோம். எனக்கு இதுதான் வேண்டும், ஆனால் ஏன் கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமான் அமைதியாக புன்னகைக்கிறார். காரணம், நாம் கேட்கும் பொருள் நமக்கு சிறிய மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அவர் தர நினைப்பது அதைவிட 1000 மடங்கு பெரிய மகிழ்ச்சி. சிவபெருமானின் அன்பை புரிந்து கொள்ள ஒரு சிறிய எடுத்துக்காட்டு போதும். நீ ஒரு சிறிய குழந்தை, உன் கையில் கண்ணாடி துண்டு இருக்கிறது. நீ அதை வைரம் என்று நினைத்து பிடித்துக்கொண்டு அழுகிறாய். அப்பொழுது உன் தந்தை அதை பறித்து எறிந்து விடுகிறார். நீ கோபப்படுகிறாய், அழுகிறாய். ஆனால் அவர் உனக்காக உண்மையான வைரத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதுபோல சிவபெருமான் நம்மிடமிருந்து சிலவற்றை எடுத்து விடுவார். அது நமக்கு துன்பமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர் நமக்காக இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவரது அன்பை உணர்ந்தவுடன் நமக்கு ஒரு பயமற்ற வாழ்க்கை கிடைக்கும். எது நடந்தாலும் சிவபெருமான் இருக்கிறார். நான் தனிமையில் இல்லை, நான் கைவிடப்படவில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்க முடியும். சிவபெருமான் தனது பிள்ளைகளை காப்பது பல்வேறு வழிகளில் நடக்கிறது. சில நேரங்களில் அவர் நம்மை நேரடியாக காப்பாற்றுகிறார். சில நேரங்களில் நல்ல மனிதர்களை நம் வாழ்க்கையில் அனுப்புகிறார். சில சமயம் நம்மை ஆபத்திலிருந்து தள்ளி வைக்கிறார். நாம் புரியாமல் சிரமப்படுகிறோம். ஆனால் காலம் கடந்த பிறகு திரும்பி பார்க்கும்போது, அந்த நாளில் நான் காப்பாற்றப்பட்டேன், அது சிவபெருமான் அருளால்தான் என்று உணர முடிகிறது. நமக்கு தெரிந்தவரை எல்லாம் மாறலாம். தாய், தந்தை, குடும்பம், நண்பர்கள், உலகம் கூட நம்மை மறக்கலாம். ஆனால் சிவபெருமான் ஒருபோதும் மறக்க மாட்டார். அந்த நம்பிக்கைதான் நமக்கு உண்மையான வலிமை. எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சிவபெருமான் உன்னை ஒருபோதும் தனியே விடமாட்டார். நீங்கள் அவரை நினைக்க மறந்தாலும் கூட அவர் உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விலகினாலும் கூட அவர் உன்னை தன் பிள்ளையாகவே பார்த்து பாதுகாப்பார். உன்னை ஒருபோதும் நான் மறந்தது ஏததில்லை. நீ படுகின்ற துன்பங்கள் விரைவில் இன்பமாய் மாறும். நான் உன் அருகில் வந்துவிட்டேன், நீ நினைத்து பார்க்கலாம். சாமி எனக்கு இருக்கிறாரா? என் கண்ணீரை கவனிக்கிறாரா? என் வழியை உணர்கிறாரா என்று. ஆமாம், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ அழும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணுகிறேன். நீ அனுபவிக்கும் வழியின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் உணர்கிறேன். நீ தனியாக இல்லை என் பிள்ளை. உன் துன்பங்கள் நிரந்தரம் அல்ல, இவையெல்லாம் கடந்து போகும். இன்று உனக்கு கண்ணீர் என்றால் நாளை அதே இடத்தில் சிரிப்பு வரும். இன்று உனக்கு தோல்வி என்றால் நாளை அதே இடத்தில் வெற்றி காத்திருக்கிறது. என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் கேட்டுப் போனதாக சரித்திரமே இல்லை. அதை நீயும் மறக்காதே. நீ இன்று காத்திருக்கிறாய், ஆனால் உன் காத்திருப்பிற்கு முடிவு வரும். ஏனென்றால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன். சோதனைகள் உனக்கு வலியை தரலாம், ஆனால் அந்த சோதனைகள்தான் உன்னை உயர்வுக்கு தயாராக்குகின்றன. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகுதான் மரமாகிறது. அதே மாதிரி உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் உன்னை புதைத்து விடவில்லை. உன்னை வளர்க்கிறேன். சிறிது காலம் இன்னும் காத்திரு. உன் கண்ணீர் முத்தாக மாறும். உன் வலி வலிமையாக மாறும். உன் கஷ்டம் ஆசீர்வாதமாக மாறும். நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி ஒன்றே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் மனம் உடைந்து போன தருணத்திலும், உன் அருகில் யாரும் இல்லாத தருணத்திலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ என்னை மறந்த தருணம் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை. அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். பெரிய புயலுக்குப் பின் அமைதியான வானம் வரும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இப்போது அடிக்கும் புயல்,
விரைவில் அமைதியாகும். அந்த அமைதியில் நீ உணரும் ஆனந்தம் இதுவரை அனுபவிக்காத மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை நம்பு, நான் உன் பக்கம் இருக்கிறேன். சரித்திரம் முழுவதும் என்னை நம்பியவர் ஒருவரும் ஏமாந்ததில்லை. நீயும் ஏமாற மாட்டாய். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இன்றுவரை நீ சுமந்த வழிகள் அனைத்தும் நாளைய சிரிப்புக்கு அடிப்படையாகும். இன்றுவரை நீ கண்ணீரால் நனைத்த ஒவ்வொரு தருணமும் நாளை உன் மகிழ்ச்சிக்கு சாட்சியாக இருக்கும். எனவே மனம் தளராதே, நம்பிக்கையை விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் துன்பம் விரைவில் இன்பமாய் மாறும். ஓம் நமசிவாய நமஹ. இந்த உலகத்தை பார்த்தால் நாள்தோறும் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறது. ஒருவர் வாழ்க்கையில் சிக்கல்களுக்கு ஆளாகாமல் இருப்பது அரிது. ஆனால் பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கொடுக்க வல்லவன் உன் அருகிலேயே இருக்கிறான். என்னையே நினைத்து உன் மனதை ஓரிடத்தில் நிலைப்படுத்தி தினமும் குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது தியானம் செய். அந்த தியானம் உன் மனதில் இருக்கும் இருள் அனைத்தையும் கரைத்துவிடும். நீ அறிந்திருக்க வேண்டும், தியானம் என்பது வெறும் கண்களை மூடி உட்கார்வது அல்ல. அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு தீபம். அந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் பதட்டங்கள், பயங்கள், கவலைகள் அனைத்தும் மெதுவாக சாம்பலாகி போய்விடும். ஆன்மீகத்தை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தும் மக்கள் தங்களை தினமும் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பானையில் இருக்கும் தண்ணீரை சூரியன் வெப்பம் கொடுத்து ஆவியாக்கினால் அது வானில் மேகமாகி மீண்டும் தூய்மையான மழையாக இறங்கும். அதைப்போலவே தியானத்தால் சுத்தமான சிந்தனை கொண்டவர்கள் தினசரி வாழ்க்கையில் தூய்மையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் பக்தி இல்லாதவர்கள், ஆன்மீகத்தை உணராதவர்கள் வாழ்க்கையின் சுமைகளில் மிதந்து கொண்டு மன நிம்மதியில்லாமல் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் இது எனக்கு நடந்தது, ஏன் நான் மட்டுமே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு துயரம் அனுபவிப்பார்கள். ஆனால் நீ அறிய வேண்டும், பக்தியோடு என்னை நினைக்கும் உன்னுடைய சிந்தனை உன்னை உயர்த்தும். நான் கூறும் வார்த்தைகள் சிலருக்கு உடனே ஆழமாக புரியும். அவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் உடனே நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் சிலருக்கு இந்த வார்த்தைகளின் அர்த்தம் இன்னும் புரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கு காலம் சென்ற பிறகே அது புரியத் தொடங்கும். அது பரவாயில்லை, ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் உணர்வதற்கான நேரம் வேறுபடும். எல்லாரும் ஒரே நாளில் மலர்ந்துவிட முடியாது. சில மலர்கள் காலை சூரிய ஒளியை பார்த்தவுடன் மலரும். சில மலர்கள் இரவின் நில ஒளியை காத்திருக்க வேண்டும். அதேபோல் உன் மனதில் ஆன்மீக சிந்தனை விதையாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பூக்கும். சிவபெருமானின் அன்பை புரிந்து கொள்ள ஒரு சிறிய எடுத்துக்காட்டு போதும். நீ ஒரு சிறிய குழந்தை, உன் கையில் கண்ணாடி துண்டு இருக்கிறது. நீ அதை வைரம் என்று நினைத்து பிடித்துக்கொண்டு அழுகிறாய். அப்பொழுது உன் தந்தை அதை பறித்து எறிந்து விடுகிறார். நீ கோபப்படுகிறாய், அழுகிறாய். ஆனால் அவர் உனக்காக உண்மையான வைரத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதுபோல சிவபெருமான் நம்மிடமிருந்து சிலவற்றை எடுத்து விடுவார். அது நமக்கு துன்பமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர் நமக்காக இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவரது அன்பை உணர்ந்தவுடன் நமக்கு ஒரு பயமற்ற வாழ்க்கை கிடைக்கும். எது நடந்தாலும் சிவபெருமான் இருக்கிறார். நான் தனிமையில் இல்லை, நான் கைவிடப்படவில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்க முடியும். சிவபெருமான் தனது பிள்ளைகளை காப்பது பல்வேறு வழிகளில் நடக்கிறது. சில நேரங்களில் அவர் நம்மை நேரடியாக காப்பாற்றுகிறார். சில நேரங்களில் நல்ல மனிதர்களை நம் வாழ்க்கையில் அனுப்புகிறார். சில சமயம் நம்மை ஆபத்திலிருந்து தள்ளி வைக்கிறார். நாம் புரியாமல் சிரமப்படுகிறோம். ஆனால் காலம் கடந்த பிறகு திரும்பி பார்க்கும்போது, அந்த நாளில் நான் காப்பாற்றப்பட்டேன், அது சிவபெருமான் அருளால்தான் என்று உணர முடிகிறது. நமக்கு தெரிந்தவரையெல்லாம் மாறலாம். தாய், தந்தை, குடும்பம், நண்பர்கள், உலகம் கூட நம்மை மறக்கலாம். ஆனால் சிவபெருமான் ஒருபோதும் மறக்க மாட்டார். அந்த நம்பிக்கைதான் நமக்கு உண்மையான வலிமை. எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சிவபெருமான் உன்னை ஒருபோதும் தனியே விடமாட்டார். நீங்கள் அவரை நினைக்க மறந்தாலும் கூட அவர் உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விலகினாலும் கூட அவர் உன்னை தன் பிள்ளையாகவே பார்த்து பாதுகாப்பார். உன்னை ஒருபோதும் நான் மறந்தது ஏததில்லை. நீ படுகின்ற துன்பங்கள் விரைவில் இன்பமாய் மாறும். நான் உன் அருகில் வந்துவிட்டேன், நீ நினைத்து பார்க்கலாம். சாமி எனக்கு இருக்கிறாரா? என் கண்ணீரை கவனிக்கிறாரா? என் வழியை உணர்கிறாரா என்று. ஆமாம், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ அழும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணுகிறேன். நீ அனுபவிக்கும் வழியின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் உணர்கிறேன். நீ தனியாக இல்லை என் பிள்ளை. உன் துன்பங்கள் நிரந்தரம் அல்ல, இவையெல்லாம் கடந்து போகும். இன்று உனக்கு கண்ணீர் என்றால் நாளை அதே இடத்தில் சிரிப்பு வரும். இன்று உனக்கு தோல்வி என்றால் நாளை அதே இடத்தில் வெற்றி காத்திருக்கிறது. என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் கேட்டுப் போனதாக சரித்திரமே இல்லை.
அதை நீயும் மறக்காதே. நீ இன்று காத்திருக்கிறாய், ஆனால் உன் காத்திருப்பிற்கு முடிவு வரும். ஏனென்றால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன். சோதனைகள் உனக்கு வலியை தரலாம், ஆனால் அந்த சோதனைகள்தான் உன்னை உயர்வுக்கு தயாராக்குகின்றன. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகுதான் மரமாகிறது. அதே மாதிரி உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் உன்னை புதைத்து விடவில்லை. உன்னை வளர்க்கிறேன். சிறிது காலம் இன்னும் காத்திரு. உன் கண்ணீர் முத்தாக மாறும், உன் வலி வலிமையாக மாறும், உன் கஷ்டம் ஆசீர்வாதமாக மாறும். நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி ஒன்றே: நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் மனம் உடைந்து போன தருணத்திலும், உன் அருகில் யாரும் இல்லாத தருணத்திலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ என்னை மறந்த தருணம் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை. அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். பெரிய புயலுக்குப் பின் அமைதியான வானம் வரும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இப்போது அடிக்கும் புயல் விரைவில் அமைதியாகும். அந்த அமைதியில் நீ உணரும் ஆனந்தம் இதுவரை அனுபவிக்காத மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை நம்பு, நான் உன் பக்கம் இருக்கிறேன். சரித்திரம் முழுவதும் என்னை நம்பியவர் ஒருவரும் ஏமாந்ததில்லை. நீயும் ஏமாற மாட்டாய். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இன்றுவரை நீ சுமந்த வழிகள் அனைத்தும் நாளைய சிரிப்புக்கு அடிப்படையாகும். இன்றுவரை நீ கண்ணீரால் நனைத்த ஒவ்வொரு தருணமும் நாளை உன் மகிழ்ச்சிக்கு சாட்சியாக இருக்கும். எனவே மனம் தளராதே, நம்பிக்கையை விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் துன்பம் விரைவில் இன்பமாய் மாறும். ஓம் நமசிவாய நமஹ. இந்த உலகத்தை பார்த்தால் நாள்தோறும் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறது. ஒருவர் வாழ்க்கையில் சிக்கல்களுக்கு ஆளாகாமல் இருப்பது அரிது. ஆனால் பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கொடுக்க வல்லவன் உன் அருகிலேயே இருக்கிறான். என்னையே நினைத்து உன் மனதை ஓரிடத்தில் நிலைப்படுத்தி தினமும் குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது தியானம் செய். அந்த தியானம் உன் மனதில் இருக்கும் இருள் அனைத்தையும் கரைத்துவிடும். நீ அறிந்திருக்க வேண்டும், தியானம் என்பது வெறும் கண்களை மூடி உட்கார்வது அல்ல. அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு தீபம். அந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் பதட்டங்கள், பயங்கள், கவலைகள் அனைத்தும் மெதுவாக சாம்பலாகி போய்விடும். ஆன்மீகத்தை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தும் மக்கள் தங்களை தினமும் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பானையில் இருக்கும் தண்ணீரை சூரியன் வெப்பம் கொடுத்து ஆவியாக்கினால் அது வானில் மேகமாகி மீண்டும் தூய்மையான மழையாக இறங்கும். அதைப்போலவே தியானத்தால் சுத்தமான சிந்தனை கொண்டவர்கள் தினசரி வாழ்க்கையில் தூய்மையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் பக்தி இல்லாதவர்கள், ஆன்மீகத்தை உணராதவர்கள் வாழ்க்கையின் சுமைகளில் மிதந்து கொண்டு மன நிம்மதியில்லாமல் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் இது எனக்கு நடந்தது, ஏன் நான் மட்டுமே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு துயரம் அனுபவிப்பார்கள். ஆனால் நீ அறிய வேண்டும், பக்தியோடு என்னை நினைக்கும் உன்னுடைய சிந்தனை உன்னை உயர்த்தும். நான் கூறும் வார்த்தைகள் சிலருக்கு உடனே ஆழமாக புரியும். அவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் உடனே நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் சிலருக்கு இந்த வார்த்தைகளின் அர்த்தம் இன்னும் புரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கு காலம் சென்ற பிறகே அது புரியத் தொடங்கும். அது பரவாயில்லை, ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் உணர்வதற்கான நேரம் வேறுபடும். எல்லாரும் ஒரே நாளில் மலர்ந்துவிட முடியாது. சில மலர்கள் காலை சூரிய ஒளியை பார்த்தவுடன் மலரும். சில மலர்கள் இரவின் நில ஒளியை காத்திருக்க வேண்டும். அதேபோல் உன் மனதில் ஆன்மீக சிந்தனை விதையாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பூக்கும். நான் உனக்கு உறுதி கூறுகிறேன், எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதி அடைய வழி காண்பார்கள். உன் நம்பிக்கையை விடாமல் பிடித்துக் கொண்டிரு. நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்கத்தான். எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என்பதை நீ நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு பல நிச்சயம் உண்டு. சிவபெருமானை உண்மையோடு அழைக்கும் ஒருவரை அவர் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். அவரை நம்பி வாழும் ஒருவருக்கு கஷ்டம் வந்தாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது. ஒரு சிறுவிதை இருளில் புதைக்கப்பட்டாலும் அது வேர்விட்டு மரமாக வளரும். அதேபோல உன் வாழ்க்கையின் இருளிலும் உன் நம்பிக்கைதான் வேர்விடும். அந்த நம்பிக்கைதான் உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்து வரும். நீ எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாலும் உன் உள்ளத்தில் சிவன் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைதான் உன் மன நிம்மதியாக மாறும். அந்த மன நிம்மதிதான் உனக்கு வலிமையாக மாறும். அந்த வலிமைதான் உனக்கு வெற்றியை தரும். ஆகையால் பிள்ளையே, கவலை வேண்டாம். நான் உன் பக்கமே இருக்கிறேன். உன் துன்பம் நீங்குவதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. என்னையே நினைத்து தியானம் செய். நீ எவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் அதை நான் உன்னிடமிருந்து எடுத்து விடுவேன். நீ சுமந்த பாதை எவ்வளவு கடினமானாலும் அந்த பாதையில் உன் காலடியில் முள் இருக்காமல் நான் கவனித்துக் கொள்வேன். உன் நம்பிக்கை, உன் பக்தி, உன் தியானம், இவை மூன்றும் சேர்ந்தாலே உனக்கு எதுவும் குறைவாக இருக்காது.
உன் வாழ்க்கை வெளிச்சம் காணும். உன் மனம் அமைதியை அடையும். சிவன் நம்பியவர்கள் ஒருபோதும் வெறுமனே போவதில்லை. இனிமையான மனதோடு சிரித்த முகத்தோடு இருப்பது ஒரு பெரிய வரம். ஒருவர் எப்போதும் புன்னகையோடு வாழ்ந்தால் அவர் அருகில் வராமல் இருக்க முடியாது. அந்த புன்னகை உன்னை என் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும். ஏனெனில் சிரிப்பு என்பது உன் மனதில் இருக்கும் வெளிச்சத்தின் அடையாளம். அந்த வெளிச்சத்தை யாராலும் அணைக்க முடியாது. என் பிள்ளையே, இருளை பார்த்து பயப்படாதே. ஏனெனில் இருளில்தான் விளக்கு அதிகமாக பிரகாசிக்கிறது. ஒளி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது இருளை விரட்டும் சக்தி கொண்டது. அதேபோல் உன் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை என்ற விளக்கு அந்த இருளை அகற்றிவிடும். பிரச்சனைகளை பார்த்து துவண்டு விடாதே. ஏனெனில் பிரச்சனைகள் என்றால் அது ஒரு தண்டனை அல்ல. அது உனக்கு புதிய வழிகளை தேடித்தரும் ஒரு சோதனை. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் கதவுகள்தான். ஒவ்வொரு கதவையும் திறக்கும்போது அந்த கதவுக்குப் பின் ஒரு புதிய தீர்வு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள். வாழ்வை குறை சொல்லாதே. வாழ்க்கைதான் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த வாழ்க்கைதான் உன்னை என் பக்கம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வாழ்க்கைதான் உனக்கு அனுபவங்களைத் தந்து உன்னை வலிமையாக்கி என்னை உணர வைக்கிறது. நிச்சயம் நான் உன்னுடன் இருக்கிறேன். எந்த வடிவில் இருக்கிறேன் என்று நீ தேடி பார்க்க வேண்டாம். சில சமயம் ஒரு நல்ல நண்பனின் வார்த்தைகளில் நான் இருக்கிறேன். சில சமயம் உன் தாயின் அன்பான முகத்தில் நான் இருக்கிறேன். சில சமயம் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த சிறிய நம்பிக்கை குரலாக நான் இருக்கிறேன். நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். நம்பிக்கையோடு எந்த கடினத்தையும் கடந்து செல். நம்பிக்கை என்பது கடலில் மிதக்கும் படகை போல. அந்த நம்பிக்கை இல்லாமல் நீ கரை சேர முடியாது. ஆனால் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டிருப்பாயானால் எவ்வளவு அலை வந்தாலும் அது உன்னை விழுங்காது. அது உன்னை முன்னே தள்ளி கரைக்கு கொண்டு சேர்க்கும். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் மறந்துவிடாது. காலம் அதை பதிவு செய்து வைத்திருக்கும். நேரம் வந்தால் நீ செய்ததை உனக்கே திருப்பிக் கொடுக்கும். நீ நன்மை செய்தால் அது உன்னை ஆசீர்வதிக்கும். நீ தீமை செய்தால் அதுவும் உன்னிடம் திரும்பி வரும். அதனால் பிள்ளையே, எப்போதும் நன்மையை செய். அந்த நன்மை உனக்கு ஒரு நாளில் வேர்விட்டு பெரிய மரமாகி உனக்கு நிழலாகவும் பலனாகவும் மாறும். எதை கண்டாலும் அச்சம் கொள்ளாதே. பயம் என்பது உன் மனதில் உருவாகும் ஒரு மாயை மட்டுமே. உண்மையில் உனக்கு பயப்பட எதுவுமே இல்லை. ஏனெனில் உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் வரை எந்த தீய சக்திகளும் உன்னை தீண்ட முடியாது. அவை உன்னை நோக்கி வரும் முன்பே நான் உன் முன்னால் நிற்கின்றேன். நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நான் உன்னை காப்பாற்றுவதை என் கடமையாக அல்ல, என் அன்பாகவே செய்கிறேன். ஒரு தந்தை தனது பிள்ளையை எப்படி கவனிக்கிறாரோ அதைவிட 1000 மடங்கு அன்போடு நான் உன்னை கவனிக்கிறேன். நீ எப்போது சிரித்த முகத்தோடு என்னை நினைக்கிறாயோ அப்போது என் ஆசீர்வாதம் இன்னும் வலிமையோடு உன்னிடம் வந்து சேர்கிறது. அதனால் பிள்ளையே, கவலை வேண்டாம். இருளை பார்த்து துவண்டு விடாதே. பிரச்சனையை பார்த்து தலையை குனியாதே. வாழ்க்கையை பார்த்து குறை சொல்லாதே. ஏனெனில் இதுவெல்லாம் உன்னை என்னை நோக்கி கொண்டு செல்லும் படிக்கட்டுகள்தான். நீ நம்பிக்கையோடு சிரித்த முகத்தோடு நன்மை செய்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளியால் நிரம்பும். அந்த ஒளியில் நான் உன்னுடன் என்றும் இருப்பேன். பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே. அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. அரசனாக எனும் என் திருவடியின் கீழேதான். ஆனால் யாரிடமும் உனக்கு பயம் வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன். உன் வாழ்வில் இனி உன்னுடன் இருப்பது நான் மட்டுமே. என்னை நம்பி நீ சந்தோஷமாக வாழ பழகு. எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே, அதை எப்போது எனக்கு நிஜமாகி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நான்தான். அதை உனக்கு நிஜமாக்கி கொடுக்கப் போவதும் நான்தான் என்பதை நீ முழுமையாக நம்பு. என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நடப்பதெல்லாம் என் செயல். யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது. காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வுகளை கொடுப்பேன். காலம் மாறும், எதற்கும் கலக்கம் தேவையில்லை. ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருக்கின்றேன். எப்போதும் நல்லதே நினை, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இதுபோன்ற வீடியோகளை பார்ப்பதற்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்.